ஒருத்தவங்களுக்கு வந்து கார் ஓட்ட தெரியாது, கார் ஓட்டுறாங்க. இப்போ என்ன ஆகும்? கார் ஓட்ட தெரியாமல் கார் ஓட்ட என்ன ஆகும்? ஆக்சிடென்ட் ஆகும். அப்போ யாரை பிளேம் பண்ணணும்? காரை பிளேம் பண்ணணுமா, அந்த பர்சனை பிளேம் பண்ணணுமா? காரை பிளேம் பண்ண முடியாது, அது ஒரு சிஸ்டம். ஸோ பர்சனை தான் பிளேம் பண்ணணும். பட் அதே பர்சன் நம்ம அதே ஆட்கள் வந்து நம்ம காரை ஓட்டுறது எப்படின்னு கற்றுக் கொடுத்தோம்னா எஸ் அவங்களால அழகாக ஓட்ட முடியும். ஸோ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யார் பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்தா? இதான் ஃபர்ஸ்ட் கேள்வி. ஓகே. பட் நிறைய பேர் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, சார் சும்மா அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம், அப்படியே பண்ணிட்டு இருக்கோம், அண்ட் யார் கற்றுக் கொடுத்தா? நானா பண்ணேன். ஸோ அதை வேற சொல்லணும்னாக்கா நானா கார் ஓட்ட கற்றுக்கிட்ட மாதிரி. யாருமே வேண்டாம். ஸோ அதனால கற்றுக்கணும். ஸோ அந்த ப்ராப்பரான கற்றுக்கிற விதம் என்ன? ஏன்னா இது வந்து இது ஸ்கூல்ஸ்லேயோ காலேஜ்லேயோ கற்றுக் கொடுக்கறது கிடையாது. நான் எம்பிஏ படித்தா எனக்கு பிஸ்னஸ் கார் கிடைக்குமான்னா சாரி. எம்பிஏ படித்தனால என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியும்னா மேபி ஆர் மே நாட் பி. நெக்ஸ்ட் ஒன், ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் மற்றவங்க கீழே ஒர்க் பண்ண எனக்கு பிடிக்கல, அதனால் நானும் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு எம்ப்ளாயி ஆட்டிடியூட், அதாவது ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட் எனக்கு வேண்டாம், எனக்கு எம்ப்ளாயி மாதிரி ஒர்க் பண்ண வேண்டாம், மற்றவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடாது, அதனால நான் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் மற்றவங்க கீழே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்க, பட் ஆனால் மற்றவங்க வந்து உங்கள் கீழே ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அது எப்படி? ஸோ இதுவும் தப்பு. ஓகே, நான் சொந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறது தப்பு இல்லை, பட் யாருக்கே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது தப்பு. ஓகே, another ஒன்று பார்த்தீங்கன்னா அதே எம்ப்ளாயி மைண்ட் செட். எம்ப்ளாயி மைண்ட் செட்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு மாதம் காசு கிடைக்கணும், அதனால பிஸ்னஸ் பண்ணேன். தப்பு. பிஸ்னஸில் மாதம் காசு கிடைக்காது. ஓகே, ஏன்னா ஒரு மாதம் ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம், சில மாதம் நிறையவும் கிடைக்கலாம். அதே மாதிரி எடுத்தோடனே பிஸ்னஸில் வந்து பைசா கிடைக்காது. இது வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் எடுக்கலாம், சில இடத்துல 1 வருஷம் எடுக்கலாம், ஒரு இடத்துல 5 வருஷம் கூட எடுக்கலாம். ஸோ இதுக்கு எவ்வளோ டைம் வேணும்னு தெரியாது, அந்த பிஸ்னஸை பொறுத்து இருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் எனக்கு வேணும், காசு வேணும் அப்படின்னா சாரி, இட் வில் டேக் டைம். கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ விதை போட்ட மாதிரி. ஓகே, ஒரு விதை போடுறோம், உடனே நாளைக்கே வந்து எனக்கு அதோட ஃப்ரூட்ஸ் வேணும், அதோட பழம் வேணும்னா கிடைக்காது, கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே தான் பிஸ்னஸ் கூட. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், நிறைய பேர் கேட்கும்போது ஏன் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஏன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க? சார் நிறைய பைசா சம்பாதிக்கணும். ஸோ உங்களோட ஃபோக்கஸுங்க பைசா. எகெயின் தப்பான ஆட்டிடியூட். ஓகே, நீங்கள் பைசாக்காக பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் பைசா பார்க்கவே முடியாது. ஓகே, பட் என்னோட ஃபோக்கஸ் வந்து பைசாவில் இருக்கக்கூடாது. என்னோட ஃபோக்கஸ் வந்து நான் பண்ணுறது எப்படி மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க போகுது, எப்படி மற்றவங்களுக்கு ரீச் ஆக போகுது, ஒரு சொல்யூஷன் எப்படி பார்க்க முடியுது, ஒரு சொல்யூஷன் எப்படி கொடுக்க முடியுது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். பைசா ஃபோக்கஸ் பண்ணணும். பில்கேட்ஸ் கேட்கும்போது உங்களோட விஷன் என்ன, உங்களோட எய்ம் எதுக்காக இந்த மைக்ரோசாஃப்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அவர் சொன்னதே வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்பிள், அதாவது அட்லீஸ்ட் வந்து உலகத்தில் இருக்கவங்க எல்லாருமே என்னோட கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியலன்னா கூட சாதாரண ஆட்கள் கூட என்னோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் நீங்கள் சொல்லலாம் அதில் இதில் வந்து நிறைய பேர் வந்து பைரேட்டட் யூஸ் பண்ணுறாங்க, பட் ஸ்டில் உங்களுக்கு தெரியும் பில்கேட்ஸ் யாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு. ஸோ இதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அவரோட ஃபோக்கஸ் வந்து பைசாவில் கிடையாது, அவரோட ஃபோக்கஸ் வந்து இது எப்படி இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ண முடியும், அதுதான் அவரோட ஃபோக்கஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் பெருசாக ஸ்டார்ட் பண்ணணும், அதுவும் தப்பு. ஏன்னா பெருசாக ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உடனே லோனில் போய்ட்றாங்க, கிரெடிட் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் கடன் வாங்கிடுறாங்க, கடன் வாங்கி எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அவங்க சம்பாதிக்கிறது ஃபுல்லாகவே வெறும் அந்த லோன் அடைக்கிறதுக்கும் கிரெடிட்டர்ஸ் யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தாங்க, கடன் வாங்கினாலும் அவங்களால அவர் அடைக்கிறதுக்கே போயிடுது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு கம்பெனியில் வந்து பாஸ் ஒர்க் பண்ணுறோம், ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறோம். இங்கே யாருக்கு ஒர்க் பண்ணுறோம்னா பேங்க்குக்கு ஒர்க் பண்ணுறோம். யாரெல்லாம் நம்ம கடன் கொடுத்தோம் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறோம். எந்த வரை என்ன கிடைச்சது? ஒன்றும் இல்லை. எகெயின் தப்பான வே ஆஃப் என்ட்ரிங் இன்டு இட். ஓகே, ஸோ மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளோ இருக்குதோ எவ்வளோ மேனேஜ்மெண்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ். இது சொல்கிற மாதிரி தான், ஒரு என்ன சொல்கிறது, அவசரப்பட்டுட்டு உனக்கு உடனே வேணும் அப்படின்னு பண்ணாதீங்க. பட் எடுத்தோடனே நான் பெருசாக பண்ணேன் அப்படின்னா நான் எல்லாமே சொல்லவே இல்லை, பிகாஸ் நிறைய இருக்குது அதுக்குள்ள. ஓகே, நான் வந்து ஜென்ரலாக சொல்லிட்டு இருக்கேன் நான். பட் இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு ஆளுக்கு வந்து வேரி ஆகும். பட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா எது பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன்.